வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் கார் விபத்தில் பரிதாபமாக பலி. கண்கலங்கிய பதிவு வெளியிட்ட நடிகர் ரகுமான். உருக்கமான தகவல். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மலையாள திரையுலகில் நடிகர் சந்தோஷ் நாயர் மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல நடிகர் கார் விபத்தில் பரிதாபமாக பலி. கண்கலங்கிய பதிவு வெளியிட்ட நடிகர் ரகுமான். உருக்கமான தகவல். இன்று அதிகாலையில் ஏற்பட்ட கார் விபத்துக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த விபத்து பத்னம்திட்டா மாவட்டம் எனத்து பகுதியில் நடந்திருக்கிறது. காரில் அவருடன் பயணித்த அவரோட மனைவி சுபரீஷும் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த விபத்து 2026ஆம் ஆண்டு மே 5 காலை சுமார் 6:30 மணி அளவில் கேரளாவில் பத்தன்திட்டா மாவட்டம் எனத்து பகுதியில் நடந்திருக்கிறது. நடிகர் சந்தோஷ் நாயர் பயணம் செய்த இனோவா கார் எதிரே வந்த லாரியுடன் நேருக்கு நேர் மோதியது. அதனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சந்தோஷ் நாயர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போது உயிரை காப்பாற்ற முடியலை. லாரி ஓட்டுநரும் இந்த விபத்தில் காயமடைந்திருக்கிறாங்க. 1950களில் இறுதியில் பிறந்த சந்தோஷ் நாயர் 1982ஆம் ஆண்டு வெளியான இந்த நுங்களோடா கதை என்கிற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. வில்லன், நகைச்சுவை, துணை நடிகர் என பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்த அவர் மலையாள சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். திருவனந்தபுரத்தில் பிறந்த அவர் கல்வி வாழ்க்கையில் கணிதம் பயின்ற பின்பு ஆரம்பத்தில் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளும் ஈடுபட்டிருந்தார். பின்பு முழுமையாக நடிப்பு துறையில் நுழைந்த பல தலைமுறை நடிகர்கள் இணைந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அவருடைய இறுதி திரைப்படமாக தற்போது திரையரங்கில் ஓட்டிட்டு கொண்டிருக்கிறது மோகினி ஆட்டம் படம் அமைந்துள்ளது. இதுவே அவரது கடைசி திரைப்படம் தோற்றமாக மாறியிருக்கிறது. ரசிகர்களை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர் ரகுமான் தனது நண்பர் சந்தோஷ் நாயர் மறைவு குறித்து எமோஷனலாக இரங்கல் தெரிவிக்கிறார். அவர் தனது பதிவில், என் அன்பான நண்பர் சந்தோஷ் நாயர் திடீரென விபத்தில் உயிரிழந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்திருக்கிறேன். நாங்கள் இருவருமே சினிமா துறையில் ஒன்றாக வளர்ந்தவங்க. பல படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறோம். பெரும்பாலும் நான் அவருக்கு எதிராக வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் அவங்க மிகவும் நல்ல மனம் கொண்ட அன்பான மனிதர் மற்றும் நெருங்கிய நண்பர். எப்போதுமே நேரில் அதிகமாக தொடர்பில் இல்லாவிட்டாலும் தொலைபேசியில் பேசிக்கொண்டு பழைய நாட்கள் நினைவு கூறுவோம். அவர் மீது எனக்கு எப்போதுமே ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தது. படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஹோட்டல் அறைகளில் ஒன்றாக அமர்ந்து உணவு பகிர்ந்து தொலைக்காட்சி பார்த்து சிரித்து மகிழ்ந்து அந்த நாட்கள் இனிமையானவை. அந்த எளிய மகிழ்ச்சியான காலங்களை நான் எப்போதுமே நினைவில் வைத்திருக்கிறேன். இந்த செய்தி என்னை மிகவும் ஆழமாக பாதித்துள்ளது. இவ்வளவு வலியுடன் நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். அவரின் ஆன்மா அமைதியாக இருக்கட்டும். அன்பான நண்பருக்கு என் இறுதி வணக்கம். அவர் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்திருக்கிறார். சந்தோஷ் நாயரின் மறைவு மலையாள திரையுலகில் பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது. பல நடிகர்களுடன் பணியாற்றிய அனுபவம், அவருடைய இயல்பான நடிப்பு, நட்பு குணம் ஆகிய அவரை அனைவருமே மரியாதைக்குரியவாக மாற்றியிருக்கிறது. திரையுலகின் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.